ஓகே. எங்கம்மா ஸ்ரீதன்யா, அவர் நிவேதா? ஓகே. சவுண்ட் நல்லா கேட்குது இல்லையா? ஓகே தான் இல்லை? ஓகே சரி, கவனிங்க, எல்லோரும் கவனிங்க. டே, இது வரைக்கும் 4 கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஷேர்ஸில். 4 நாள்லேயே உங்களுக்கு ஓரளவுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா காட்ஸ் கிரேஸ் உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் ஸ்கூலில் வந்து ஷேர்ஸ் டெஸ்ட் வச்சாங்க, நல்லா எழுதுனேன்னு பசங்க சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போது லைக் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா, லிட்ரலாக ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் நான் எடுக்க போகிறேன். ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ. இன்றைக்கி கிளாஸில் உன்னோட போர்டு எக்ஸாமுக்காக நீ 5 மார்க் எழுதுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். எத்தனை மார்க்கு? 5 மார்க் இந்த போர்டு எக்ஸாம். 12 மார்க்கில் 5 மார்க் இந்த கிளாஸில் இந்த 1 மணி நேரத்தில் இருக்குது. 1.5 மணி நேரம் வாட்டவர். 1.5 மணி நேரத்தில் எத்தனை மார்க்கு? 5 மார்க்கு. ரைட்டா? சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட் சம் ஸ்டார்ட் பண்ணலாம். தட் இஸ் 16th சம். ஏன்டா இவனே 16th சம் தானடா? Vikram Limited forfeited 5,000 shares of Rahul. விக்ரம் லிமிடெட்னு ஒரு லிமிடெட் இருக்கு. ராகுல் உன் பேர்ரா? அனிதா ராகுல். விக்ரம் லிமிடெட் இருக்கு. விக்ரம் லிமிடெட் என்ன பண்ணுதாமா? ஃபீச்சர் பண்ணுதா? ஆமாம். யாரோட ஷேரு? ராகுலோட ஷேர். ஓகே. விக்ரம் லிமிடெட் ஃபீச்சர்ட் ராகுல் ஷேர். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் ஃபீச்சர்? வாட் இஸ் ஃபீச்சர்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பசங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். சிஏ ஃபவுண்டேஷன் முடிக்கிற பொண்ணு, லைக் லிட்ரலி முடிச்சிருக்க வேண்டிய ஒரு பொண்ணு, ரைட்டா? 3 அட்டம்ப்ட்டு. பட் ஆல்சோ அந்த பொண்ணுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் அவ்வளோ சூப்பரான அறிவு, பயங்கரமான அறிவு. அந்த பொண்ணுக்கு ஃபீச்சருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. அந்த பொண்ணுக்கு சம்மு தெரியல, நான் சொல்லலை. அந்த பொண்ணுக்கு தெரியுது அந்த ஃபீச்சருங்கிற வார்த்தைக்கு என்ன தெரில, அர்த்தம் தெரியல. டேய், ஃபீச்சர்னா கேன்சல்டுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கேன்சல். ஃபீச்சர்னா என்ன அர்த்தம்? கேன்சல். அதாவது நான் ஒருத்தனுக்கு ஷேர்ஸ் கொடுத்துருக்கிறேன், அந்த கொடுக்கப்பட்ட ஆள் சரியாக காசு பே பண்ணலை, தட் இஸ் கால்ஸ் இன் அரியர் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒருத்தன் கால்ஸ் இன் அரியர் பண்ணிக்கிட்டே இருக்கான்னா அவனுக்கு அந்த ஷேரை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதனால் என்ன பண்ணுறேன், டே இனிமேல் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், இந்த பிஸ்னஸ்குள்ளே ஒரு ஆளை நான் வச்சுக்க மாட்டேன். உன்னோட ஷேரை நான் அப்படியே என்ன பண்ணுறேன், ஃபர்ஃபிட் பண்ணிட்டு அந்த ஷேரை நான் யாருக்கு கொடுக்க போகிறேன்? இன்னொருத்தனுக்கு கொடுக்க போகிறேன். அதுதான் ரீஇஷ்யூ. ஃபீச்சர், ரீஇஷ்யூ. புரிஞ்சிச்சா? கான்செப்ட் புரிஞ்சிச்சு? ஃபீச்சர்னா கேன்சலிங், ரீஇஷ்யூனா ஃபர்ஃபிட் பண்ண ஷேரை ரீஇஷ்யூ பண்ணுறேன். ஆனால் இது மூலமாக பிஸ்னஸுக்கு லாபம் இருக்குமாண்ணா? கண்டிப்பாக இருக்கும். யோசிச்சு பாரு, இந்த ராகுல் தானே பயப்புல, இந்த ராகுல் தானே வரான். ராகுல், நீ வந்து இந்த பிஸ்னஸுக்குள்ளே ஒரு 10 ரூபா தரணும், 10 ரூபாய்க்கு ஒரு 4 ரூபா 5 ரூபா பே பண்ணியிருக்கிறேன்னு வச்சுக்கோ. ஃபோன் வருதா? வந்துட்டு போகுது. யார்? விஸ்வ பிரவீனா? ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணிவிடுவோம், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ 10 ரூபாய்க்கு ராகுல் நீ 5 ரூபா பே பண்ணிட்டடா, ஆனால் மீதி இருக்கிற 5 ரூபா பே பண்ணாமல் இழுத்து அடிச்சிட்டு இருக்கிற. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ராகுல் கிட்ட, ராகுல் நீ 5 ரூபா பே பண்ணல ராகுல், அதனால உன் ஷேரை நான் என்ன பண்ணேன், ஃபர்ஃபிட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ராகுல் வந்து என்கிட்ட கேட்குறான், அண்ணா அப்போ நான் 5 ரூபா இதுக்கு முன்னாடி கட்டினேன், அந்த காசை கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்குறான். 5 ரூபாயும் கிடையாது, வெளில போடா அப்படின்ட்டேன். என்ன ராகுல் நியாயமா? இப்போ யோசிச்சுப்பாரு. இப்போ ராகுல் கிட்ட இருந்து அந்த ஷேரை நான் திருப்பி பிடுங்கி இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிருத்திவி கிட்ட கொடுத்துட்டேன். பிருத்திவி இந்த ஷேரை வச்சுக்கோ பிருத்திவின்றேன். ஆனால் அப்போ ராகுல் கொடுத்த காசு நானும் கொடுக்குமா, நீ எல்லா காசையும் திரும்ப முதல்ல இருந்து கொடுன்றான். அப்போது ராகுல் கிட்ட இருந்து நான் வாங்கின காசு எனக்கு லாபம், பிருத்திவி கிட்ட இருந்து திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்குறதுனால எனக்கு இன்னொரு லாபம். அப்போ நல்லா யோசிச்சுப்பாரு, ஒரு பிஸ்னஸுக்கு ஃபர்ஃபிட் பண்ணுறனால 2ஆம் மணி அப்படின்ற வேறு 2 டபுள் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சினாரியோவை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபீச்சர் ரீஇஷ்யூன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஃபீச்சர் ரீஇஷ்யூவை ஒரு புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஒரு பிஸ்னஸ் எப்படி நான் மெயின்டைன் பண்ணுவான், ஜேர்னலைஸ் பண்ணுவான் அப்படின்னா, யூனிவர்சலி ஒரே ஒரு என்ட்ரி தான். எப்படி? யூனிவர்சலி ஒரே ஒரு என்ட்ரி தான். அது என்னென்ன என்ட்ரி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், படிக்கணும். சொல்லலாமா ஒரு தடவை? நம்ம சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், கால்ட் ஆர் பெய்ட் ஃபேஸ் வேல்யூ. 3 தடவை சொல்றியா?
சொல்றியா? ஃபர்ஸ்ட் ஒரு தடவை சொல்லு. Share capital account debit all paid up face value. Share capital account debit all paid up face value. Once more. Share capital account debit all paid up face value. இதை மட்டும் யாராவது ஒருத்தன் தைரியமாக ஃபஸ்ட்டாக எந்திரிச்சு அவன் சொல்கிறான். இதை மட்டும் தைரியமாக சொல்கிறா ஸ்டீவ். அவ்வளோதான். நீ சொல்கிற ராகுல். சொல்கிறா சுஷாந்த். சொல்கிற ஸ்ரீவத்சன். கைலேஷ். சாய். சரண். படிச்சிங்களா எல்லாரும்? ஃபர்ஸ்ட் மேட்ரு என்ன படிச்சீங்க? சூப்பரா புரிஞ்சுச்சா? தட்டு கையை. அடுத்தது டப்பா அடிக்கலாமா? அடுத்தது செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட். பிரீமியம் நாட் ரிசீவ்ட் இஃப் எனி. திருப்பி சொல்றேன். செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட். பிரீமியம் நாட் ரிசீவ்ட் இஃப் எனி. இப்போ மொத்தமாக படிப்போமா? ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் கால்ட் பெய்ட் ஃபேஸ் வேல்யூ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் பிரீமியம் நாட் ரிசீவ்ட் இஃப் எனி. பிரீமியம் நாட் ரிசீவ்ட் இஃப் எனி. நாட் ரிசீவ்டுங்கிற வார்த்தை தான் இங்கே முக்கியம். ப்ரீமியம் ஏதாவது வாங்கினா தான் நம்ம இங்கே ஜர்னல் என்ட்ரி போடணும். ப்ரீமியம் வாங்கிட்டா போட தேவையில்லை. சொல்கிறீங்களா இன்னும் 3 தடவை இதை ஃபர்ஸ்ட்லேருந்து? ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் கால்ட் அப் ஆர் பெய்ட் அப் ஃபேஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் பிரீமியம் நாட் ரிசீவ்ட் இஃப் எனி. கிளியர்? இன்னொரு தடவை சொல்கிறீங்களா? இன்னொரு தடவை சொல்லுங்கள். Share capital account debit called up or paid up face value. Securities premium reserve account debit premium not received if any. Premium Not received. premium Not received if any. not received if any. Okay, clear? Super super. தட்டிக்கு உடனே எழுதிட்டு. சரியா? கிளியரா? ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் called up or paid up face value. Securities premium account debit premium not received if any. எப்பவுமே இது என்னன்னு சொல்லணும்? Debit. Debit. டெட்டார்னு சொல்லக்கூடாது. சொல்ல கூடாது. டெட்டார்னு சொல்லக்கூடாது. ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது 2. எப்படி? 2 ஷேர் forfeiture account. 2 ஷேர் forfeiture account. Amount received if any. எப்படி? Amount received if any. இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னது? Share capital account debit called up or paid up face value. நெக்ஸ்ட் Securities premium reserve account debit premium not received if any. To share forfeiture account amount received if Amount received if any. received if any. எப்படி? Amount received if any. நம்ம ஃபேஸ் வேல்யூவில் இல்லை கேட்ட அமௌண்ட்டை அவன் ஏதாவது கொடுத்துருக்கானா அந்த அமௌண்ட்டை தூக்கி இங்கே எழுதிடணும். அமௌண்ட்டு கொடுத்துருக்கானா கொடுத்த அமௌண்ட்டை தூக்கி என்ன பண்ணணும்? இங்கே எழுதிடணும். சரியா? பயப்படாத. சம் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீ படிச்சுட்டேன்னா ரைட்டா? 2 ஷேர் அலாட்மெண்ட். 2 ஷேர் அலாட்மெண்ட். அமௌண்ட் நாட் ரிசீவ்ட் இஃப் எனி. சொல்லு. அமௌண்ட் நாட் ரிசீவ்ட் இஃப் எனி. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் படிப்போமா? ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லு பார்ப்போம். Account debit called up paid up face value. Securities premium reserve account debit premium not received if any. 2 Share forfeiture account amount received if any. 2 share allotment account not received if any. 2 share first call account amount not received if any. ஒருவேளை செகண்ட் கால் இருந்துச்சுன்னா 2 share second call account amount not received if any. ஆனால் இப்போ amount not received ரெண்டு தடவை சொல்லியிருக்கீங்கல்ல, அப்போனா காசு வராததை நான் இங்கே எழுதணும். கரெக்டா இல்லையா? அந்த காசு வராததுக்கு இன்னொரு பேர் வச்சு கூப்பிடுவோம். என்னன்னு எழுதுவோம்? கால்ஸ் இன் அரியர்ஸ். amount not received if any. புரிஞ்சுச்சா?
யாராவது ஒருத்தன் தைரியமாக எழுந்திரிச்சு சொல்லுவேன், நான் சொல்லுவேன், தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, நான் சாக்லேட் கொடுப்பேன், சாக்லேட் கொடுப்பேன், சூப்பர் சாக்லேட் வீட்டில் வச்சுருக்கேன், மோடிஸ்லேருந்து வாங்கினது, ஊட்டி சாப்பிட்டேன் நீ, இன்னொன்று தரேன். யார் வரா? தைரியமா தைரியமா தைரியமா. ஏண்டா தைரியமாங்கிறதுக்கு என்ன சச்சின் விழுந்துட்ட, எந்திரிச்சு உட்கார்றா, எந்திரிச்சு உட்காரு, சொல்கிறா சரண் சொல்லு. இது என்ன சொல்லணும்? வேணா போய் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வர லவ் சொல்கிறியா? நீ இதை சொல்கிறா. அமௌண்ட் ரிசீவ். ட்ரிமெண்டஸ் ஸ்டேஜா. பிருத்திவி மாஸ் காட்டுகிறார். பிருத்திவி வேற யாராவது? ஒன்ஸ் மோர். ராகுல் சொல்றியா? விக்ரம் லிமிடெட் ஃபார் ஃபீச்சர். விக்ரம் லிமிடெட்னு ஒரு லிமிடெட் இருக்குடா. அந்த விக்ரம் லிமிடெட் ஃபொர்ஃபிட் பண்ணுறான். ஃபொர்ஃபிட் பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? கேன்சல் பண்ணுறான். கேன்சல் பண்ணுறான்னா இந்த என்ட்ரி எழுதிடணும், இந்த என்ட்ரி எடுத்து எழுதிடணும். ஓகேவா? ரைட்டு. யார்கிட்ட இருந்து? ஃபொர்ஃபிட்டட் 5000 ஷேர்ஸ் ஆஃப் ராகுல். ராகுலோட 5000 ஷேர்ஸை என்ன பண்ணுறாங்களாமா? ஃபொர்ஃபிட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். who had applied for 6000 shares. ராகுல் நீ எவ்வளோ ஷேர்ஸ் அப்ளை பண்ண? 6000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கான். allotted எவ்வளவு? 5000 shares. okay, done. next. for non payment of allotment money of rupees 5 per share. எவ்வளோ allotment money நீ பே பண்ணல? 5 ரூபாய் பே பண்ணல. okay, next. and first and final call 2 rupees. 2 rupees. first and final call 2 rupees. அப்போ அப்ளை பண்ணியிருக்கிறது application money 3 rupees. 3 rupees தான். அப்போ 3 + 5 + 2 10 rupees. புரிஞ்சிச்சா? ஓகே. ப்ரீமியம் ஏதாவது இருக்கா? இல்லை. அவன் ராகுல் எந்த மணி பே பண்ணல? அலாட்மெண்ட் மணி பே பண்ணல. ராகுல் நீ அலாட்மெண்ட் மணி பே பண்ணனா ஃபர்ஸ்ட் கால் மணி நீ என்ன பண்ணல? பே பண்ணல. புரிஞ்சிச்சா? ஓகே தானே? ரைட். மேற்கொண்டு படி. only application money of rupees 3 was paid by him. 3 rupees மட்டும் தான் நீ பே பண்ணியிருக்க. வேற? out of these 3000 shares were reissued. இதை 5000 ஷேர்ஸ் அலாட் பண்ணோம்ல, அதில் 3000 ஷேர்ஸை நம்ம என்ன பண்ணுறோமாம்மா? ரீஇஷ்யூ பண்ணுறோம். எவ்வளோ ரூபாய்க்குப்பா? at rupees 12 per share. எத்தனை ரூபாய்க்கு? 12 ரூபாய்க்கு. வேற? was fully paid. அவ்வளோதான். ரைட். சம்பளமா? கால் பண்ணது வந்து அலாட்மெண்ட் வரைக்கும் தானா, இல்லை ஃபஸ்ட் கால் வரைக்குமா? நான் கால் பண்ண ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வரைக்குமே கால் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாம் என்ன பாரு. அப்ளை பண்ணலாமா? இப்போ நம்ம படித்தது முதல்ல நம்ம படித்த அந்த என்ட்ரி என்னது? ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்டில் படித்த அந்த சைடில் என்ன? கால்ட் அப் ஆர் பெய்ட் அப் ஃபேஸ் வேல்யூ. கால்ட் அப் ஆர் பெய்ட் அப் ஃபேஸ் வேல்யூ. சரி, ஃபேஸ் வேல்யூனா எந்த வேல்யூ? ப்ரீமியம் இல்லாத உண்மையான வேல்யூன்னு அர்த்தம். எவ்வளோ தூரம் கூப்பிட்டுருக்க? அப்ளிகேஷன் அப்பயும் ராகுல கூப்பிட்டோம், அலாட்மெண்ட் அப்பயும் ராகுல கூப்பிட்டோம், ஃபர்ஸ்ட் கால் அப்பயும் ராகுல கூப்பிட்டோம். அப்போ மொத்தமாக எத்தனை ரூபாய்க்கு ராகுல கூப்பிட்டுருக்கோம்? 10 ரூபாய்க்கு ராகுல கூப்பிட்டுருக்கோம். கரெக்டா இல்லையா? என்னடா 10 ரூபாய்க்கு கூப்பிட்டுருக்கோமா ராகுல? ரெண்டு தானே ராகுல்? 10 ரூபாய்க்கு கூப்பிட்டுருக்கோம். எவ்வளோ ஷேர்ஸ் தான் ராகுல் நீ அப்ளை பண்ணது? 6000 ஷேர்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்கடா. ராகுல் 6000 ஷேர்ஸுக்கு முதல்ல அப்ளிகேஷன் பண்ணி பே பண்ணான். எவ்வளோ ரூபாய் அப்ளிகேஷன் பண்ணி பே பண்ணியிருப்பான்? 3 ரூபா பே பண்ணியிருப்பான். அப்போ ராகுல் பே பண்ணது எவ்வளவு? 18000 ரூபா. ராகுல் பே பண்ணது எவ்வளவு? 18000 ரூபாய். இது யாருக்கா டவுட் இருக்கா? பட் ராகுலுக்கு நான் கொடுக்கப்பட்ட ஷேர்ஸ் எவ்வளவு? 5000 ஷேர்ஸ். அப்போ ராகுலோட 5000 ஷேர்ஸ் தான் எனக்கு காசு தேவை. அப்படின்னா அவனோட காசு எவ்வளோ தான் எனக்கு தேவை? 15000 ரூபாய் தான் தேவை. அப்போ ராகுலோட காசு எக்ஸஸாக நான் எவ்வளோ வச்சுருக்கேன்? 3000 ரூபாய் நான் எக்ஸஸாக வச்சுருக்கேன். ரைட்டு. அக்கார்டிங் டு ஷேர்ஸு நம்ம இத்தனை நாள் படித்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தெரியும். எக்ஸஸாக காசு இருந்தால் அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம்? அலாட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். கரெக்டாக இல்லையா? சரி, இப்போ ராகுல் அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ காசு தரணும்னு பார்ப்போமா? அலாட்மெண்ட் மணி ரெக்வயர்டு எவ்வளோ? ராகுல் 5 ரூபா தரணுமா? நீயே எவ்வளோ ஷேர்ஸ் தரணும்? 5000 ஷேர்ஸ்க்கு. அப்படின்னா எவ்வளோ தரணும்? 25000 ரூபா தரணும்.
கரெக்டா? ராகுலோட ஏற்கனவே எவ்வளோ காசு நம்மக்கிட்ட இருக்குது? 3000 ரூபா. அந்த எக்ஸஸை நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அப்போ ராகுல் தர வேண்டிய காசு எவ்வளவு? 22,000 ரூபா. அப்போ அலாட்மெண்ட் டைமில் ராகுல் தராத காசு எவ்வளவு? 22,000 ரூபா தரல. எல்லாம் என்ன நினைப்பான்? 5 × 5 25,000 ரூபா தரணும்னு நினைப்பான். ஆனால் ராகுல் தராமல் போனது எவ்வளோ ரூபா தான்? 22,000 ரூபா தான். இந்த பார்ட் எனக்கு புரிஞ்சிச்சு. இன்னொரு விஷயம் டே, ராகுல் 6000 ஷேர் கேட்டு என்கிட்ட வந்தான். நான் ராகுலுக்கு என்ன சொன்னேன்? ராகுல் அப்ளிகேஷன் பண்ணி எவ்வளோ ருபீஸ்? 3 rupees ராகுல்னு சொன்னேன். ஸோ அப்ளிகேஷன் அப்போ 3 rupees 6,000 ஷேருக்கு 18,000 எனக்கு பே பண்ணான். பட் ஆனால் ராகுலுக்கு நான் அலாட் பண்ண ஷேர்ஸ் எவ்வளோனா 5000 ஷேர்ஸ் தான். அப்போ 5000 ஷேர்ஸ்க்கு 3 ரூபானா எனக்கு ராகுலோட காசு எவ்வளோ தான் எனக்கு தேவை? 15,000 ரூபாய் தான் தேவை. அப்போ ராகுலோட காசு எக்ஸஸாக என்கிட்ட எவ்வளோ ருபீஸ் என்கிட்ட இருக்குது? 3 rupees இருக்குது. ஆனால் ராகுலோட காசு எக்ஸஸாக நீங்கள் 3 rupees வச்சுருக்கீங்க. அந்த எக்ஸஸாக வச்சுருக்கிற காசை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அலாட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கங்கன்னா தான் எல்லாருமே சொல்வீங்க. கரெக்டாக இல்லையா? ரீஃபண்ட்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ரீஃபண்ட் பண்ணுன்ற ஒரு வார்த்தை அவன் சொல்லவே இல்லை. அப்படின்னா அவனோட 3000 ரூபாய் என்கிட்ட தான் இருக்குது. அதை நான் எங்கே யூஸ் பண்ணிக்குவேன்? அலாட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். கரெக்டாக இல்லையா? ஸோ அலாட்மெண்ட்டுக்கு ராகுல் கிட்ட இருந்து எனக்கு வேண்டிய காசு எவ்வளோனா 5000 ஷேருக்கு 3 ரூபா, சரி 5 ரூபா தேவை அலாட்மெண்ட்டுக்கு. கரெக்டாக? ஸோ 5000 ரூபாய்க்கு 5000 ஷேருக்கு 5 ரூபா வேணும்னா மொத்தமாக ராகுலோட காசு எனக்கு எவ்வளோ தேவை? 25,000 ரூபாய் தேவை. ராகுல் 25,000 ரூபாய் எனக்கு என்ன பண்ணணும்? பே பண்ணணும். இப்போ 25,000த்துல ராகுலோட காசு ஏற்கனவே என்கிட்ட எவ்வளோ இருக்கு? 3000 ரூபாய் இருக்கு. அப்போ ராகுலோட 3000 ரூபாய் இப்போ எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா அவன் காசு ஏற்கனவே என்கிட்ட இருக்கா. அப்போ ராகுல் இப்போ எனக்கு எவ்வளோ தான் பே பண்ணணும்? 22,000 ரூபாய் பே பண்ணணும். அதுதான் அவனோட அலாட்மெண்ட் மணி டியூ. கிளியர்? டன்? புரிஞ்சிச்சா? அப்போது நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன எழுதுறோம்? ஷேர் கேபிட்டல்னு சொல்கிறோம். ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம ஆக்சுவலாக என்ன எழுதுவோம்? கால்ட் அப் ஆர் பெய்ட் அப் ஃபேஸ் வேல்யூ எழுதுவோம். சரி, ஃபேஸ் வேல்யூ கால்ட் அப் வரைக்கும்னா 352 அப்படின்னா மொத்தமாக எவ்வளவு? 10. ஆனால் மொத்தமாக ஷேர் கேபிட்டலுக்கு 10 ரூபா கால்ட் அப்னா எவ்வளோ ஷேர் கால்ட் அப்பு? ராகுலோட 5000 ஷேருக்கு கால்ட் அப்பு. ஸோ 5000 ஷேருக்கு ராகுல் எவ்வளோ பே பண்ணணும்? 50,000 பே பண்ணணும். இந்த பார்ட்டி யாருக்காவது டவுட் இருக்குதா? 5000 ஷேர்ஸு கால்ட் அப் ஆர் ஃபேஸ் வேல்யூ? ஃபேஸ் வேல்யூ கால்ட் அப் வேல்யூ எல்லாமே எவ்வளோ தான்? 3 + 5 + 2 10 rupees. அப்போ 10 rupees × 5,000 ஷேர்ஸ் அப்படின்னா 50,000 ராகுல் எனக்கு காசு தரணும். புரிஞ்சிச்சு? புரிஞ்சா? ஓகேவா? டன்னா? நெக்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட்ன்றான். அதில் நீ ஒரு ஒரு பார்ட் படித்த. என்ன படித்த? ப்ரீமியம் நாட் ரிசீவ்டு இஃப் எனி அப்படின்னு படித்தோம். கண்டு முதல்ல இந்த கொஸ்டினில் ப்ரீமியம் இருக்கா? அப்போ நம்ம இதில் ஏதாவது எழுதணுமா? தேவையில்லை. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்? 0 போட்டுக்கிறேன். என்ன போட்டுக்கிறேன்? 0. கிளியர்? டன்? ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாமா? டு ஷேர் பப்பீச்சர்ன்றான். ஷேர் பப்பீச்சரில் நீ என்ன எழுதுவ? அமௌண்ட் ரிசீவ்டு இஃப் எனி ஏதாவது இருந்தால் எழுதுவேன். என்ன எழுதுவேன்? அமௌண்ட் ரிசீவ்டு இஃப் எனி. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுக்காண்டி நான் மொத்தமாக வாங்கினது 15,000 ரூபானா அது போக 3000 ரூபாய் எதுக்காக வாங்கியிருக்கிறேன்? அலாட்மெண்ட்டுக்காக வாங்கியிருக்கேன். மொத்தமாக நான் எவ்வளோ ரூபாய் மொத்தமாக அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு? எனக்கு 18,000 ரூபாய் ரிசீவ் ஆகிருக்கு. அமௌண்ட் ரிசீவ்டு இஃப் எனி தானே கேட்குறான். அமௌண்ட் ரிசீவ்டு எவ்வளவு? 6,000 ஷேருக்கு 3 ரூபா கொடுத்துருக்கான், 18,000 ரூபா கொடுத்துருக்கான். ஸோ அதனால் நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்? ஷேர் ஆஃபீஸில் போயிட்டு 18,000 ரூபான்னு எழுதினேன். புரிஞ்சிச்சா இந்த பார்ட்? இந்த பார்ட் எனக்கு புரியலை, ப்ளீஸ் திருப்பி சொல்கிறேன். ஷேர் பப்பீச்சரா? ஷேர் பப்பீச்சரோட டேக்லைன் என்னது? அமௌண்ட் ரிசீவ்டு இஃப் எனியா? ராகுல் ஆக்சுவலாக எவ்வளோ ஷேர் காஸ்ட் கொடுத்தான்? 6000. எவ்வளோ ரூபா கொடுத்தான்? 3 ரூபா கொடுத்தான். அப்போ ராகுல் கிட்டேருந்து எனக்கு வந்த காசு எவ்வளவு? அமௌண்ட் ரிசீவ்டு எவ்வளவு? 18,000. அதான் நான் எழுதியிருக்கேன். ஓகே தானே? புரிஞ்சிச்சா? புரிஞ்சா தட்டு. அடுத்தது என்னன்னா ஷேர் அலாட்மெண்ட். ஷேர் அலாட்மெண்ட் என்ன எழுதுவேன்? அமௌண்ட் நாட் ரிசீவ்டு இஃப் எனி ஏதாவது இருந்தால் எழுதுவியா? அமௌண்ட் நாட் ரிசீவ்டு இஃப் எனி ஏதாவது எழுதுவேன். இப்போ பாரு, ஆக்சுவலாக 5000 ஷேருக்கு 5 ரூபா அவன் தரணும், 25,000 ரூபா அவன் தரணும். ஆனால் அவனோட காசு ஏற்கனவே என்கிட்ட எவ்வளோ? 3 ரூபா இருந்ததா? அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா ராகுல் எனக்கு தராத காசு எவ்வளவு? 22,000 ரூபா தரல. அதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அமௌண்ட் நாட் ரிசீவ்டு இஃப் எனி இஸ் 22,000. இந்த பார்ட் திருப்பிங்க பாரு. டே ஷேர் ஃபார் பிக்சர் 18,000 ரூபா உனக்கு புரிஞ்சிச்சு. அடுத்து ஷேர் அலாட்மெண்ட். ஷேர் அலாட்மெண்ட் என்ன அர்த்தம்? அமௌண்ட் நாட் ரிசீவ்டு இஃப் எனினா எழுதணும். எனக்கு ஆக்சுவலாக எவ்வளோ ரிசீவ் ஆகணும்? 5 ரூபா 5000 ஷேருக்குங்கிறனால மொத்தமாக 25,000 எனக்கு வரணும்.
கரெக்டாக மொத்தமாக எவ்வளோ வரணும் 25,000 வரணும். பட் ஆனால் அவனோட எக்ஸஸ் பைசா என்கிட்ட 3,000 ரூபாய் இருந்தனால அதில் நான் இது இங்கே அட்ஜஸ்ட் பண்ணனால மீதி எனக்கு வராமல் போனது எவ்வளோ தான் 22,000 ரூபா தான். ஸோ அப்போது அமௌண்ட் நாட் ரிசீவ்டு இஃப் எனி எவ்வளவு 22,000. அந்த 22,000 நான் இங்கே போட்டேன். புரிஞ்சிச்சா? அது இந்த ஸ்டெப்பு கிளியரா? த வெரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அடுத்தது ஷேர் ஃபஸ்ட்டு கால். கரெக்டாக ஃபஸ்ட்டு காலுக்கு இதோட டேக்லைன் என்னடா? அமௌண்ட் நாட் ரிசீவ்டு எனி. திருப்பி அதே அமௌண்ட் நாட் ரிசீவ்டு எனி தானே. எவ்வளோ ஷேர்ஸு? 5,000 ஷேர்ஸ். எவ்வளோ ரூபா வரல? 2 ரூபா வரல. அப்போ நான் 5,000 × 2 எவ்வளவு? 10,000. அந்த 10,000 தூக்கி இங்கே போட்டுக்கு. ஏதாவது டவுட் இருக்கா? திருப்பி சொல்கிறேன், ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இந்த சம்ம நல்லா புரியலையா? புரிஞ்சா? நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் என்னன்னா கால்டு அப் ஆர் பெய்டு அப் ஃபேஸ் வேல்யூ. எவ்வளோ தூரம் கூப்பிட்டேன்னா 3 + 5 + 2ன்னு 10 ரூபாய்க்கு கூப்பிட்டேன். எவ்வளோ ஷேருக்காக கூப்பிட்டேன்னா 5,000 ஷேருக்காக கூப்பிட்டேன். அப்போ மொத்தமாக ராகுல் தர வேண்டியது 5,000 × 10ன்னு 50,000 ரூபாய் தரணும். இந்த பார்ட் புரிஞ்சிச்சுல? புரிஞ்சிச்சு தானே? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ். ப்ரீமியம் நாட் ரிசீவ்டு இஃப் எனினா எதோ எழுதணும். இங்கே ப்ரீமியமே கிடையாது, அதனால் நான் ப்ரீமியம் எழுதலை. செகண்ட் பார்ட்டு முடிஞ்சிச்சு. தேர்டு ஷேர் பொப்பீச்சர். ஷேர் பொப்பீச்சரில் என்ன எழுதணும்னா அமௌண்ட் ரிசீவ்டு இஃப் எனி ஏதாவது இருந்தால் எழுதணும். அமௌண்ட் ரிசீவ்டு எவ்வளவு? 6,000 ஷேருக்கு 3 ரூபா வந்திருக்கு. அதனால் எவ்வளோ வந்திருக்கு? 18,000 ரூபா உள்ளே வந்திருக்கு. ஸோ அமௌண்ட் ரிசீவ்டு இஃப் எனி 18,000 எழுதிட்டேன். முடிஞ்சிச்சு. அடுத்தது ஷேர் அலாட்மெண்ட். அமௌண்ட் நாட் ரிசீவ்டு இஃப் எனி ஏதாவது இருந்தால் எழுதணும். கண்ணு நல்லா கவனிச்சுக்க. ஷேர் அலாட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தமும் உனக்கு வர வேண்டிய காசு எவ்வளவு? 5,000 × 5 25,000 ரூபாய் வரணும். ஏற்கனவே அவன் காசு எக்ஸஸாக நம்ம 3,000 ரூபாய் வச்சிருக்காருன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அலாட்மெண்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ வரணும்? 22,000 ரூபாய் வரணும். அதுதான் அமௌண்ட் நாட் ரிசீவ். அதனால் அமௌண்ட் நாட் ரிசீவ்டில் 22,000 ரூபாய் எழுதிட்டேன். அடுத்தது ஷேர் ஃபர்ஸ்ட் கால். ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பொறுத்த வரைக்கும் அகெயின் அமௌண்ட் நாட் ரிசீவ்டு இஃப் எனி ஏதாவது இருந்தால் எழுதணும். ஆல்ரெடி அவங்ககிட்ட இருந்து எக்ஸஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. எக்ஸஸ் எதுவுமே கிடையாது. அப்படின்னா அவன் தர வேண்டியது எல்லாமே தரல. கரெக்டாக எவ்வளோ தரணும்? 5,000 × 2 அப்படின்னா எவ்வளோ தரல? 10,000 ரூபாய் தர. பீயிங் ஷேர்ஸ் பொப்பீச்சர் அப்படின்னு போட்டு எழுதி. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த ஷேர் இருக்குல்ல, இந்த ஷேரு 5,000 ஷேர்ஸில் எத்தனை ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணுறான்னா 3,000 ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணுறான். எத்தனை ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணுறான்? 3,000 ஷேர்ஸ். 3,000 ஷேர்ஸை எவ்வளோ ரூபாய்க்கு ரீஇஷ்யூ பண்ணுறான்? 12 ரூபாய்க்கு ரீஇஷ்யூ பண்ணுறான். அதெல்லாம் யோசிச்சுப்பாரு. ராகுல் அவனோட ஷேரை கேன்சல் பண்ணி அந்த ஷேரை ஃபார் எக்ஸாம்பிள் பிருத்திவிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, பிருத்திவி உனக்கு நான் எத்தனை ஷேர்ஸ் நான் கொடுக்க போகிறேன்? 3,000 ஷேர்ஸ். 3,000 ஷேர்ஸ்க்கு நீ எவ்வளோ பே பண்ண போகிற? 12 ரூபா. அப்போ பேங்க் அக்கௌண்ட் மூலமாக எப்படி? பேங்க் அக்கௌண்ட் மூலமாக ஒரு ஷேருக்கு 12 ரூபாங்கிற விதத்தில் 3,000 ஷேர்ஸ்க்கு எனக்கு எவ்வளோ வரும்? 3 12 ஆர் 36. அப்படின்னா எவ்வளோ வரும்? எனக்கு 36,000 ரூபா வரும். அந்த 36,000 யாருக்கு வரும்? எனக்கு வரும். நான் என்ன பண்ணிப்பேன்? பாக்கெட்டில் போட்டுப்பேன். டு ஷேர் கேபிட்டல். நான் என்ன சொல்வேன்? ஃபேஸ் வேல்யூ மட்டும் என் பாக்கெட்டில் போடு. எக்ஸ்ட்ரா 2 ரூபா வந்துச்சா அதை எதில் போடு? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வில் போடுன்னு சொல்லிடுவேன். ஸோ ஷேர் கேபிட்டலில் 30,000 ரூபாயை போட்டு பேலன்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்ததை செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வில் போட்டுடுறேன். பீயிங் ஷேர் reissued for ₹12. புரிஞ்சுச்சா? ஏன் அப்படி பிரித்து போடுறோன்னா ப்ரீமியமான ஒரு காசு வாங்கியிருக்கேன். ஒரிஜினலாக வாங்கின காசு வேறு, எக்ஸ்ட்ராவாக வாங்கின காசு வேறு. எக்ஸ்ட்ராவாக எனக்கு வரது எல்லாமே என்னோட ரிசர்வுக்கு கொண்டு போயிடுவேன். ஒரிஜினலாக வாங்கின காசு எல்லாமே என்னோட அந்த பாட்டில் மாதிரி ஒன்று ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாட்டிலுக்குள்ளே போட்டுருவேன். ஸோ பிரித்து போட்டுறேன். எப்படி பிரித்தேன்னா ஒரு ஷேரோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளவு? 10. எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கேன்? 12. அப்படின்னா 10 + 2 தானே விற்றுருக்கிறேன். அப்போ இந்த 10ங்கிறது ஷேர் கேபிட்டல், 2ங்கிறது ப்ரீமியம். புரிஞ்சா? அதனால நான் மொத்தமாக வாங்கின 12 ரூபா பேங்க் அக்கௌண்ட் மூலமாக வந்துச்சு 36,000 ரூபா. இந்த 36,000 வந்ததை நான் 2 அக்கௌண்ட்டாக பிரிச்சிட்டேன். ஒன்று ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, இன்னொன்று செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் அக்கௌண்ட். புரிஞ்சிச்சா இது? ஓகே. புரிஞ்சா யாருக்காவது புரியலையா? எனிபடி யாருக்காவது புரியலை இந்த ஸ்டெப்பு, இந்த கான்செப்ட்டு?
இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் இந்த ராஜா தான். இந்த ராஜாவை நீ மனப்பாடம் பண்ணலன்னு வச்சுக்கிங்க, எந்த ராஜா வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. பிருத்திவிராஜா கரெக்டா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓ ஷீட், சரி விடு, நான் உனக்கு இந்த சம்ம மட்டும் உனக்கு இதில் அனுப்பிச்சி விட்டேன், குரூப்பில் அனுப்பிச்சி விட்டேன். ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூடியூப் வீடியோவில் இதுக்காகவே உள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. இன்னைக்கு எனக்கு எடிட்டிங் ப்ராசஸ் ஜாஸ்திடா. நிறைய டைம் நீங்கள் சொல்கிறது அதெல்லாம் எடிட் பண்ணணும். இப்போ நான் பேசுகிறதெல்லாம் எடிட் பண்ணணும். ரைட். சரி, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். ஸ்ரீவத்சன் அழகன், இப்போ என்னோட ஒரு குட்டி கொஸ்டின். இப்போ ஷேர்ஸை நம்ம ரீஇஷ்யூ பண்ணோம்ல, ஒரு ஷேரை கேன்சல் பண்ணி அந்த ஷேரை ரீஇஷ்யூ பண்ணோம்ல, இப்படி பண்ணனால பிஸ்னஸுக்கு லாபமா நஷ்டமா? லாபம். அது எவ்வளோ லாபம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்படி எவ்வளோ லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னா இங்கே பாரு, 1 divided by number of shares forfeited into number of shares reissued minus number 2. இதுதான் ஃபார்முலா. இதில் நீ போட்டனா கேபிட்டல் ரிசர்வ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கேபிட்டல் ரிசர்வ் புது வார்த்தை சொல்கிறீங்க, லாபத்தை தான் கேபிட்டல் ரிசர்வ்னு கூப்பிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னா இந்த இடத்துல 1ன்னு சொல்கிறான், நம்பர் 2ன்னு சொல்கிறான். என்னன்னா அது அப்படின்னு கேட்டால், இந்த நம்பர் 1ங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல ஷேர் பொப்பீச்சர்னு போடுறதில்ல, அது இந்த இடத்துல ஷேர் பொப்பீச்சர்னு போடுறோம்ல, அதுதான் நம்பர் 1. அதுவே இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஒருவேளை பேலன்சிங் ஃபிகர் இங்கே வருது அப்படின்னா அது நம்பர் 2ன்னு கூப்பிடுவோம். அது இந்த சம்மில் இல்லை, ஸோ பயப்படாது. ரைட்டா? அடுத்தது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூடு, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட்டட், எல்லாம் உனக்கே தெரியும். நம்பர் 1 என்னது? நம்பர் 1 கவனிங்க பாரு, நம்பர் 1 என்னது? 18,000. ஸோ அந்த 18,000 இங்கே போட்டுக்கோ. டிவைடட் பை எவ்வளோ ஷேர்ஸா ஃபோர்ஃபிட் செய்யப்பட்டிருக்கு? ராகுல் ஷேர்ஸு 5000 ஷேர்ஸா? ஸோ 5000 ஷேர்ஸை நான் இங்கே போட்டுக்கிறேன். ஷேர்ஸ் எவ்வளோ? 5000, அவ்வளோ. ஸோ 5000 ஷேர்ஸை ஃபோர்ஃபிட் செய்யப்பட்டிருக்கு. இன்டூ எவ்வளோ ஷேர்ஸ் ரீஇஷ்யூ செய்யப்பட்டிருக்கு? அதுதான் 3000. நம்பர் 2 ஏதாவது இருக்கா அதில்? இல்லை. அதனால் -0 அப்படின்னு போட்டுக்கோ. இப்போ அடி எவ்வளோ வருதுன்னு பாரு. 3 முட்டை 3 முட்டை 5 6 are 30. ஏன்? சரி, அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். கிளம்பணுமா? சரி, ஓகே, சொல்லிவிடு. இன்ஃபர்மேஷன் மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லுங்கடா. ஆன்சர் பார்த்து சொல்லுங்கள். எவ்வளோடா வருது? 10,800. அவ்வளோதான். ஸோ 10,800 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ரிசர்வ். ஆனால் இப்போ நம்ம கேபிட்டல் ரிசர்வ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கேபிட்டல் ரிசர்வ் நான் என்னென்ன பண்ணணும்? ஒன்றும் கிடையாது, சிம்பிளான என்ட்ரி. என்னன்னா ஷேர் for feature account debit to capital reserve அப்படின்னு போட்டு இந்த 10,800 ரூபாயை எழுதி being amount where capital reserved அப்படின்னு போட்டு எழுதி முடிச்சு. நான் திருப்பி இந்த ஸ்டெப்பில் இருந்து இந்த ஸ்டெப் நான் திருப்பி சொல்கிறேன். எல்லாம் என்ன பாரு, சசாங்க், ஸ்ரீவத்சன், இனியன், கீர்த்தன், எல்லாம் என்ன பாரு, சச்சின், தண்ணி வேணுமா? முடிச்சு எல்லாம் இங்கே பாரு. ஃபஸ்ட் மேட்ரு ஷேர் பொப்பீச்சர் இருக்குது. ஷேர் பொப்பீச்சர்னால் ஒருத்தனுக்கு இது கேன்சல் பண்ணுறோன்னு அர்த்தம். கேன்சல் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு என்ட்ரியை போட்டு கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணிட்டப்புறம் அவன் ஷேரை நம்ம என்ன பண்ணுறோம்? ரீஇஷ்யூ பண்ணுறோம். எவ்வளோ ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணோம்? 3000 ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் மூலமாக காசு வாங்கி அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்த காசை செக்யூரிட்டி ப்ரீமியம் ரிசர்வில் போட்டு என்ட்ரியை போட்டு பாஸ் பண்ணணும். இது நடந்தனால நமக்கு லாபமாக நஷ்டமாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை படித்தாகணுமா கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் நீ படித்தாகணும். இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை நீ என்ன பண்ணி ஆகணும்? படித்தாகணும். என்னென்னா ஃபார்முலா அப்படின்னா 1 divided by number of shares forfeited into number of shares reissued minus number 2. இதுதான் ஃபார்முலா. இந்த இடத்துல நம்பர் 1 இருக்குல்ல, நம்பர் 1ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா இங்கே இருக்கிற ஷேர் பொப்பீச்சரை மீன் பண்ணுது.
ஓகேவா, டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் forfeiture சொன்னால நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஒரு 2 minutes இருங்கடா. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர் forfeiture சொன்னாங்கல்ல, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் forfeiture என்னன்னா எத்தனை ஷேர்ஸை நான் கேன்சல் பண்ணேங்கிறது. எத்தனை ஷேரை நான் கேன்சல் பண்ணேன், 5000 ஷேர் ஆஃப் ராகுல கேன்சல் பண்ணேன், அதை நான் கீழே எழுதிட்டேன். இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூடுன்றான், ராகுலோட 5000 ஷேர் எத்தனை ஷேர் ரீஇஷ்யூ பண்ணேன், 3000 ஷேர்ஸ். ஸோ நான் அந்த 3000 ஷேர் எங்கே போடுறேன், மைனஸ் நம்பர் 2 அப்படின்றான். ஸோ மைனஸ் நம்பர் 2ங்கிறது நான் 0ன்னு போட்டேன். ஸோ இதெல்லாம் டிரைவ் பண்ணி பார்த்தா 10,800 கேபிட்டல் ரிசர்வ்ன்றான் லாபம். கேபிட்டல் ரிசர்வ்னா என்ன அர்த்தம், லாபம்னு அர்த்தம். ஸோ அந்த லாபம் எதனால நமக்கு கிடைச்சது, ஷேரை forfeiture பண்ணனால கிடைச்சது. ஷேரை forfeiture பண்ணனால கிடைச்சது. ஷேரை forfeiture பண்ணனால அந்த 10,000 நான் என்ன பண்ணிக்கிறேன், கேபிட்டல் ரிசர்வ்ல சேர்த்து வச்சுக்கிறேன். அப்படி புரிஞ்சுச்சா? அடுத்த சம் போட்டால் இன்னும் கிளியராக புரியும். ஒரு மாதிரி ஸ்டெபிளைஸ்டாக இருக்காது. அடுத்த சம் போட்டால் இன்னும் கிளியராக புரியும். ஓகே, பாஸ் பண்ணுறேன். சரி, சம் நம்பர் 17. சரி வாசிடா. Rattan Limited forfeited 3,000 shares of rupees 10 each. Rattan Limited forfeited 3,000 shares. ஆமாண்ணா. என்ன பிருத்திவி, எத்தனை ஷேர்ஸ், 3000 ஷேர்ஸ் ஆஃப் rupees 10 each. Issued at rupees 2 premium. 2 ரூபா ப்ரீமியம். எவ்வளோ ரூபா ப்ரீமியம், 2 ரூபா ப்ரீமியம். அப்புறம் for non-payment of first call of rupees 2 per share. non-payment of first call of rupees 2 per share. அதாவது அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால் இருக்குமா, அதில் அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரூபா பே பண்ணலையாமா, 2 ரூபா பே பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட்டு Final call of rupees 3 per share. ஓகே, அப்போ 2 ரூபா அலாட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் கால் பே பண்ணலன்னா ஃபைனல் காலோட 3 ரூபாய் என்ன பண்ணியிருக்க மாட்டான், பே பண்ணியிருக்க மாட்டான் ஆப்வியஸ்லி. வேறு நெக்ஸ்ட்டு Out of these 2,000 shares were reissued. இந்த 3000 ஷேரில் எத்தனை ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணுறானாமா, 2000 ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணுறான். ஓகே, நெக்ஸ்ட்டு At rupees 10 per share as fully paid. எவ்வளோ ரூபாய்க்கு தான் ரீஇஷ்யூ பண்ணுறான், 10 ரூபாய்க்கு தான் ரீஇஷ்யூ பண்ணுறான். எக்ஸ்ட்ரா காசுக்கு விற்கலை, அதே விலைக்கே விற்கிறான். ஓகே, நெக்ஸ்ட்டு அவ்வளோ கட்டி நல்லா யோசிப்பாரு. இது அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, இது ஃபர்ஸ்ட் கால் மணி, இது செகண்ட் கால் மணின்ட்டான். அப்போது இங்கே 2 அப்ளிகேஷன் மணியும் அலாட்மெண்ட் மணியும் சேர்ந்து எவ்வளோ ரூபாயாக இருக்கணும், 5 ரூபாயாக இருக்கணும். டேய், ஃபர்ஸ்ட் கால் மணி கொடுத்துட்டான், செகண்ட் கால் மணி கொடுத்துட்டான், அப்ளிகேஷன் மணி அலாட்மெண்ட் மணி கொடுக்கல, பட் ஆனால் மொத்தமாக 10 ரூபான்னு சொல்லிட்டான். அப்போ 10 ரூபாயில் 5 ரூபா எதுக்காக இருக்கணும், அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட்டுக்காக இருக்கணும். ஆனால் இந்த ப்ரீமியம் எங்கன்னா இருக்கணும், எங்கே இருந்தால் நமக்கு என்ன, ப்ரீமியம் பற்றி அவன் எந்த டிஸ்கஷனும் கீழே இருக்கிற கண்டென்ட்டில் கொடுக்கல. அப்படின்னா இந்த ப்ரீமியம் நம்ம என்ன பண்ணணும்னு அர்த்தம், இக்னோர். என்ன பண்ணணும், இக்னோர். ஸோ அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்டுக்கு அவன் 5 ரூபா தந்திருக்கிறான், ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் காலுக்கு தரல, செகண்ட் காலுக்கும் தரல, ரைட், கிளியர். சரி, இப்போ சம் போடலாமா, என்ட்ரியை சொல்றியா? ஃபர்ஸ்ட் என்னடா என்ட்ரி, Share capital account. ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் Debit. சத்தமா எல்லாரும் Share capital account debit. அடுத்தது Securities premium reserve account. ஏய் என்னடா ஒரேடியா ஸ்டார்ட் ஆகி உடனே முடிக்கிறீங்க, ஃபுல்லா முடிங்கடா. 2 கவினனா தூக்கி போட்டு குத்தி போடுது, ஷேர் forfeiture. அதுக்கப்புறம் 2 ஷேர், அதுக்கப்புறம் 2 ஷேர் ஃபர்ஸ்ட் கால், 2 ஷேர் கரெக்டா இல்லையா, ரைட். பசுபதி அப்பா வந்திருக்கு, சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் என்னடா, ஷேர் கேபிட்டலா, ஷேர் கேபிட்டல் என்னடா எழுதுவோம், கால்ட் அப் ஆர் பெய்ட் அப் ஃபேஸ் வேல்யூ எழுதுவோம். கால்ட் அப் ஆர் பெய்ட் அப் ஃபேஸ் வேல்யூ. கரெக்டாக நல்லா கவனிச்சுக்கோ. கூப்பிட்ட வரைக்கும்னா 5, 2, 3 மொத்தமாக எவ்வளோ ரூபாய்க்கு கூப்பிட்ருக்கோம், 10 ரூபாய்க்கு கூப்பிட்ருக்கோம். கரெக்டா. எத்தனை ஷேருக்கு கூப்பிட்ருக்கோம், 3000 ஷேருக்கு கூப்பிட்ருக்கோம். அப்போ 3000 ஷேருக்கு 10 ரூபா கூப்பிட்ருக்கோம்னா அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு கூப்பிட்ருக்கோம், 30,000 ரூபாய்க்கு கூப்பிட்ருக்கோம். இதில் யாருக்காவது டவுட் இருக்குதா? கால்ட் அப் ஆர் பெய்ட் அப், கால்ட் அப் ஆர் பெய்ட் அப் ஃபேஸ் வேல்யூ. கால்ட் அப் எவ்வளவு, 5, 2, 3 மொத்தமாக 10 ரூபா. அதோட ஃபேஸ் வேல்யூ ப்ரீமியம் வேல்யூ சேர்க்காது. அப்படின்னா என்னாச்சு, 5, 2, 3 10 ரூபா. யாரோட ஷேருக்காக கூப்பிட்டோம், ரத்தனோட forfeit. ரத்தன் வந்து forfeit செஞ்ச ஷேர். எவ்வளோ ஷேர்ஸை forfeit பண்ணோம், 3000 ஷேரை forfeit பண்ணோம். அப்போ 3000 × 10னா மொத்தம் எவ்வளோவா,
30,000 கரெக்டா இல்லையா? சூப்பர். அப்போ மொத்தமாக எவ்வளோவா? 30,000. ஸோ மொத்தமாக ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பொப்பிட் செஞ்சது எவ்வளோ ஷேர்ஸு? 30,000 ரூபாய்க்கு ஷேர்ஸ். அடுத்து என்ன சொல்கிறான்? ப்ரீமியம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வுக்கு நம்ம என்னடா படித்தோம்? ப்ரீமியம் நாட் ரிசீவ்ட் இஃப் எனி. நாட் ரிசீவ்ட் இஃப் எனி. கரெக்டா? நல்லா யோசிச்சுப்பாரு. இதில் நாட் ரிசீவ்டு ஏதாவது இருக்கா? ப்ரீமியம் நாட் ரிசீவ்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா? கொடுக்கல. அப்போ ப்ரீமியம் நாட் ரிசீவ்டு இஃப் எனின்னு ஏதாவது இருக்கா? இல்லை. அதனால 0. ஓகேயா? நெக்ஸ்ட் என்னடா கொடுத்துருக்கிறான்? ஷேர் பொப்பீச்சரா? ஷேர் பொப்பீச்சர் நீ என்ன எழுதுவ? ஷேர் பொப்பீச்சர் அமௌண்ட் எவ்வளோ வாங்கியிருக்கோன்னு எழுதுவோம். சூப்பர், வெரி குட். எவ்வளோ வாங்கியிருக்கோன்னு எழுதுவேன். எவ்வளோ வாங்கியிருக்கோண்டா? 15,000 ரூபாயா? எப்படி? ஆனால் இந்த 5 ரூபா வாங்கிட்டோன்னா எத்தனை ஷேருக்காக வாங்கியிருக்கோம்? 3000 ஷேருக்கு வாங்கியிருக்கோன்னா அப்போ 5 3s are 15. மொத்தமாக 15,000 ரூபாய் நம்ம வாங்கியிருக்கோம்னா. புரிஞ்சிச்சு? அது 5 ரூபா வாங்கியிருக்கேன், 3000 ஷேருக்கு வாங்கியிருக்கேன். அப்போ அமௌண்ட் ரிசீவ்டு மொத்தமாக எவ்வளவு? 15,000 ரூபாய். அடுத்தது ஷேர் அலாட்மெண்ட். அமௌண்ட் நாட் ரிசீவ்டு இஃப் எனின்றா. ஆனால் அலாட்மெண்ட்டுக்கும் சேர்த்து தானே நான் வாங்கியிருக்கேன். அப்போ அலாட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு அரியரும் கிடையாது, அதனால 0. கரெக்டு தானடா? அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ரெண்டுக்கும் சேர்த்து தானே உனக்கு அமௌண்ட் வந்திருக்குது. அதான் ரைட்டா? அடுத்தது என்ன சொல்லியிருக்கான்? ஷேர் அலாட்மெண்ட் முடிச்சு ஃபர்ஸ்ட் காலுக்கான அமௌண்ட் பே பண்ணானா? பே பண்ணலை. சரி, ஷேர் ஃபர்ஸ்ட் காலுக்கு நீ என்னன்னு சொல்லுவ? அமௌண்ட் நாட் ரிசீவ்டு இஃப் எனி தானே சொல்லுவ? அமௌண்ட் நாட் ரிசீவ்டு இஃப் எனி தானே சொல்லுவ? இல்லை, அமௌண்ட் நாட் ரிசீவ்டு இஃப் எனி எவ்வளவு? 2 ரூபா. எவ்வளோ ஷேருக்கு? 3000 ஷேருக்கு. அப்போ 3000 ஷேருக்கு 2 ரூபானா எவ்வளோ வரல? 6000 ரூபா வரல. கிளியரா? அது அடுத்த ஷேர் செகண்ட் காலுக்கு என்ன கதை தான்? அமௌண்ட் நாட் ரிசீவ்டு இஃப் எனி தான். எவ்வளோ ரூபாய் வாங்கல? 3 ரூபா வாங்கல. எத்தனை ஷேருக்கு வாங்கல? 3000 ஷேர்ஸ். அப்போ 3 3s are 9. அப்போ 9,000 ரூபாய் வாங்கல. 9,000 6,000 15,000 15,000 15,000 30,000 வந்துச்சா? திருப்பி சொல்கிறேன், நல்லா கேளு. ஆனால் ஷேர் கேபிட்டலுக்கு பெய்டப் ஆர் கால்ட் அப் ஃபேஸ் வேல்யூனா, பெய்டப் ஆர் கால்ட் அப் ஃபேஸ் வேல்யூனா, அதனால் நான் எது வரைக்கும் கால் பண்ணியிருக்கேன்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன்னா 10 ரூபாய்க்கு கூப்பிட்டுருக்கேன்னா எத்தனை ஷேர் கூப்பிட்டுருக்கேன்? 3000 ஷேர் கூப்பிட்டுருக்கேன். 3000 × 10 30,000 ரூபாய். அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் அமௌண்ட் நாட் ரிசீவ்டு இஃப் எனி. இது ப்ரீமியம் நாட் ரிசீவ்டு இஃப் எனி ஏதாவது எழுதணும்னா ப்ரீமியம் ஏதாவது ரிசீவ் பண்ணாமல் இருக்குதா? இல்லை, எல்லாத்தையும் ரிசீவ் பண்ண மாதிரி கணக்கு தான். இல்லை, இக்னோர் பண்ணிட்டான். அவன் கணக்கில் எதுவுமே சொல்லலை, அதனால் அதை இக்னோர் பண்ணிட்டேன். அடுத்து 2 ஷேர் பொஃபீச்சர் அமௌண்ட் ரிசீவ்டு இஃப் எனி கணக்குனா, இதில் நான் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்டுக்கு சேர்ந்து 5 ரூபா வாங்கியிருக்கேன்னா 5 ரூபா × 3 ரூபா 15,000 ரூபா நான் வாங்கியிருக்கேன். அமௌண்ட் ரிசீவ்டு இஃப் எனி எவ்வளவு? 15,000. ரைட்டா? நெக்ஸ்ட் ஷேர் அலாட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்? அமௌண்ட் நாட் ரிசீவ்டு இஃப் எனி தான் படிச்சிருக்கோம். ஆனால் அலாட்மெண்ட்டுக்கு சேர்ந்து தானே இந்த 15,000 ரூபா. அதனால் நான் என்ன பண்ண வேண்டாம்? அலாட்மெண்ட்டுக்கு எதுவும் வாங்கலைன்னு எழுத வேண்டாம், 0 போட்டுறேன். அடுத்து ஷேர் ஃபர்ஸ்ட் காலுக்கு அமௌண்ட் நாட் ரிசீவ்டு இஃப் எனி. எவ்வளோ நாட் ரிசீவ்டு? 2 ரூபா நாட் ரிசீவ்டு. எத்தனை ஷேருக்கு? 3000 ஷேருக்கு. அப்போ 3000 × 2 எவ்வளவு? 6,000 நாட் ரிசீவ்டு. அடுத்து ஷேர் செகண்ட் காலுக்கு நாட் ரிசீவ்டு தான் எழுதணும். அதே மாதிரி 3 ரூபா × 3000 9,000 ரூபா நாட் ரிசீவ்டு. ஸோ ஆக மொத்தம் பீயிங் ஷேர்ஸ் forfeited. ஓகே, இந்த ஷேரை நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரீஇஷ்யூ பண்ணியிருக்கேன். எவ்வளோ ரூபாய்க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்கேன்னா 10 ரூபாய்க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்கேன். இந்த 3000 ஷேர்ஸில் எத்தனை ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணியிருக்கேன்? 2000 ஷேர்ஸை. அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வருது. எத்தனை ஷேருக்கு வருது? 2000 ஷேருக்கு வருது. எவ்வளோ ரூபாய் வருது? 10,000 ரூபாய் வருது. ஸோ மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கு? 20,000 ரூபாய் வந்திருக்கு. ரைட்டா? வந்த காசை ப்ரீமியம் ஏதாவது வந்திருக்குதா? இல்லை. அப்படின்னா மொத்த காசு எங்கே தான் போயிருக்கணும்? ஷேர் கேபிட்டலுக்கு தான் போயிருக்கணும். அதனால 2 ஷேர் கேபிட்டல். ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர்? ரைட். அடுத்து நம்ம என்னடா கண்டுபிடிப்போம்? லாபமா நஷ்டமானு கண்டுபிடிப்போம். லாபமா நஷ்டமானு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலானா 1 divided by number of shares forfeited into number of shares reissued minus number 2. இதுதான் ஃபார்முலா. ஆனால் ஏற்கனவே நம்பர் 1 ஷேர் forfeiture இங்கே இருக்குங்கண்ணா. எவ்வளோ இருக்குது? 15,000 இருக்குது. அந்த 15,000 தூக்கி இங்கே எழுதிக்கிறேன். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் forfeited கேன்சல் செய்யப்பட்ட ஷேர்ஸ் எத்தனை? மொத்தமாக 3000 ஷேர்ஸ். அதனால 3000 நான் இங்கே எழுதிக்கிறேன்.
இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூடு, எத்தனை ஷேர்ஸ் ரீஇஷ்யூ செய்யப்பட்டிருக்கு 2000 ஷேர்ஸ், இன்டூ 2000 போட்டுக்கிறேன். மைனஸ் 2 இருக்கா, இல்லை 0. அப்போ நான் இங்கே அடிக்கிற 3 முட்டை 3 5s are 15. அப்போ 5000 இன்ட்டு 5 இன்ட்டு 2 10, அப்படின்னா 10,000 ரூபா. கிளியரா? டன்னா? 10,000 ஆகி போச்சா? ரைட். இப்போ நான் இதை என்னென்ன என்ட்ரி போடுவேன்? ஷேர் forfeiture account டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னு போட்டு 10,000 பீயிங் amount credited to capital reserve. இது being shares reissued. புரியுதா? இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த பார்ட்லேருந்தே வரேன். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்டு, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்னு இதில் எதை சொல்கிறேன்னா கால்ட் அப் ஆர் பெய்ட் அப் ஃபேஸ் வேல்யூ. எவ்வளோ கால்ட் அப்? 5 2 3 மொத்தமாக 10 கால்ட் அப். எவ்வளோ ஷேருக்கு கால்ட் அப்? 3000 ஷேர் கால்ட் அப். மொத்தமாக வர வேண்டிய காசு 30,000. அடுத்தது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் அமௌண்ட் நாட் ரிசீவ்டு இஃப் எனி, ப்ரீமியம் நாட் ரிசீவ்டு இஃப் எனின்னு எந்த ஒரு மேட்ரு சொல்லலை, அதனால் 0 போட்டேன். அடுத்தது ஷேர் forfeiture அமௌண்ட் ரிசீவ்டு இஃப் எனி, எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்க? 5 rupees ஃபார் 3000 ஷேர்ஸ். அப்படின்னா 5 இன்ட்டு 3 எவ்வளவு? 15,000 ஷேர்ஸ். அப்போ மொத்தமாக 15,000 rupees ஃபார் ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்க. அடுத்தது டு ஷேர் அலாட்மெண்ட். ஷேர் அலாட்மெண்ட் என்ன சொல்லுது? அமௌண்ட் நாட் ரிசீவ்டு இஃப் எனி தான் அவனும் சொல்கிறான். ஸோ இதுக்கு அமௌண்ட் நாட் ரிசீவ்டு இஃப் எனியான்னு கேட்டால் இல்லை, அலாட்மெண்ட்டுக்கு சேர்த்து தான் காசு வாங்கியிருக்க, அதனால் அது 0. அடுத்தது ஷேர் ஃபஸ்ட்டு காலுக்கு அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கேன் கேட்டால் பண்ணலை, அதனால நாட் ரிசீவ்டு இஃப் எனி கணக்கில் வரும். எவ்வளோ ரூபா வரும்னா 2 ரூபா வரும். எத்தனை ஷேருக்கு வரும்னா 3000 ஷேருக்கு வரும். 3000 இன்ட்டு 2 6000. அடுத்தது அகெயின் தேர்டு 3 rupees ஃபார் 3000 ஷேர்ஸு நாட் ரிசீவ்டு. ஸோ 3000 இன்ட்டு 3 9000 நாட் ரிசீவ்டு ஃபார் ஷேர் செகண்ட் கால். மொத்தமாக 30,000 டேலி. அதுக்கு அடுத்தாப்புல என்ன சொல்கிறான்னா, இந்த 3000 ஷேர்ஸில் 2000 ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணுறேன்னா, ரைட்டா? அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வருது, வர காசு நான் இதில் எடுத்து எழுதிக்கிறேன், ஷேர் கேபிட்டல் எடுத்து எழுதிக்கிறேன். எவ்வளோ ரூபா? 2000 இன்ட்டு 10 ஃபேஸ் வேல்யூலேயே ரீஇஷ்யூ பண்ணிட்டான். அப்படின்னா 2000 இன்ட்டு 10 எவ்வளவு? 20,000 rupees ரீஇஷ்யூ. லைக் உனக்கு கிடச்சிருக்கு. சரி, ஆனால் இதில் வந்து லாபமாக நஷ்டமாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா போடுறோம். 1 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் forfeiture இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூட் மைனஸ் நம்பர் 2. சரி, 1 எவ்வளவு? இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது, 15,000 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் forfeiture. எத்தனை ஷேர்ஸ் forfeited? 3000 ஷேர்ஸ். ஸோ 3000 ஷேர் forfeiture இன்டூ எவ்வளோ ஷேர்ஸ் ரீஇஷ்யூடு? 2000 ஷேர்ஸ் ரீஇஷ்யூ மைனஸ் நம்பர் 2. நம்பர் 2 எதுவுமே கிடையாது, அதனால் நான் அதை 0 போட்டேன். போட்டால் உனக்கு 10,000 ஆன்சர் வருது. ஸோ 10,000 எதனால லாபம் வந்துச்சு? ஷேரை forfeit பண்ணனால எனக்கு லாபம் வந்தது 10,000. அந்த 10,000 நான் எங்கே போட்டுக்கிறேன்? கேபிட்டல் ரிசர்வில் போட்டுக்கிறேன். புரிஞ்சிச்சா? ஃபோட்டோ எடுத்து பாஸ் பண்ணிக்கணும். அப்படியே உங்களை காட்டி நீங்கள் அண்ணான்னு கத்துறத வீடியோ எடுத்து வீடியோ போட்டா